இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து மை கம்ப்யூட்டர் இல்லை இந்த பிசின்னு இருக்கும். அதில் போயிட்டு கம்ப்யூட்டரில் போங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. டவுன்லோடில் போங்க. டவுன்லோடில் போயிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக வந்து டி டிரைவுக்கு வந்துடுங்க. சரிங்களா? டி டிரைவில் நீங்கள் ஸ்டார் பாஷா ஃபோல்டர்ஸ், ஸ்டார் பாஷா ஆல்பம்னு போட்டுருக்கீங்களா ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டுனாக்க சாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இது ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஃபைலு, அது டெலீட் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டெலீட் இருக்குது பாருங்கள், இந்த டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸாக்ட் எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து அப்படியே வந்துடும். வந்துச்சுன்னா இது ஜிப் ஃபைல் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபைல் மறுபடியும் என்ன பண்ணுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இப்போ டெஸ்க்டாப் வாங்க. டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க ஃபைல்ஸு. அந்த ஃபைல் எதுக்குனாக்கா டெலீட் பண்ணிடுங்க அந்த ஃபைலு. சரிங்களா? இந்த பாருங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுங்க. டெலீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா, அது இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இது பாருங்க இப்போ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து டைரெக்டாக இங்கே எடுத்துன்னு வந்துட்டு பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? சியில் சப்போஸ் நாளைக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணாக்கா சியில் இருக்கிறது டெஸ்க்டாப்பில் இருக்கிறது போயிடும். அதனால நீங்கள் வந்து டி டிரைவில் இருக்கும். அது டி டிரைவில் பார்த்தாக்கா அங்கே இருக்கும். மறுபடியும் வேணுனாக்கா நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே பேஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ வந்து அப்டேட் பண்ணி ஆயிடுச்சு ஃபைல்ஸு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணாக்கா என்ன அப்டேட் பண்ணிக்கிறோம் இப்போ அப்படின்னாக்கா கலர் கரெக்ஷன்ஸு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபோட்டோஷாப் 2020. நான் வந்து விண்டோஸ் வந்து 7 தான் ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் இதில் தான் ஒர்க் ஆகும். நான் எனக்கு எப்படி விண்டோஸ் 7 ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா நான் வந்து விண்டோஸ் ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோஷாப் ஒரிஜினல் போட்டுக்கிறேன். அதனால எனக்கு ஒர்க் ஆகுது. சரிங்களா? விண்டோஸ் கிராக் வெர்ஷன் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாக்கா ஒர்க் ஆகாது 7. அதனால தான் உங்களுக்கு விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்கிறது. ஸ்பீடாக இருக்கும் கொஞ்சம். 2020லேருந்து 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கலர் கரெக்ஷன். முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு பட்டன் இருந்தது இல்லையா, அது கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னாக்கா அதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தாக்கா அது கிளிக் பண்ணாக்கா இங்கே பாருங்கள் அழகாக எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் பட்டன்ஸ். இங்கே பாருங்கள் ரெட்டாக கலர் கரெக்ஷன் பட்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. விண்டோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு விண்டோஸ். இப்போ இது மினிமைஸ் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இது கலர் ஐஎன்சி அண்ட் ஆர்இடி இருக்குது. என்ன இது ஆர்இடி ஐஎன்சி அப்படின்னாக்கா கலர் இன்க்ளூடிங் அண்ட் ரெடியூஸ். அது ஆக்சுவலாக இன்க்ளூடிங் பண்ணலாம், ப்ளஸ் இருக்கிறது வந்து இன்க்ளூடிங் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது கலர்ஸ். இப்போ ரெட் இன்க்ரீஸ் பண்ணாக்கா ரெட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணுறது, க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மைனஸ் இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் வந்து ரெட்டு வந்து மைனஸ் பண்ணுறது, ப்ளூ வந்து மைனஸ் பண்ணுறது, க்ரீன் வந்து மைனஸ் பண்ணுறது. மைனஸ் பண்ணுறதுனாக்கா கம்மி பண்ணுறது. சரிங்களா? இது ப்ளஸ் பண்ணுறது. ப்ளஸ் பண்ணுறதுனாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜாஸ்தி. ரெட்டு வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஃபேஸில் அப்படின்னாக்கா ஜாஸ்தி பண்ணுறது. ஃபேஸ் கலர்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த இது. ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் என்ன அப்படின்னாக்கா இது பிளாக் கலர் போட்டுக்கிறீங்க. இங்கே ரெட்டு ப்ளூ எல்லாமே இருக்குது அப்படின்னாக்கா எதுனாலனாக்கா இது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து தலையில் வந்து பிளாக் இருக்கும், சில டைம்ஸ் வந்து க்ரீன் இருக்கும், தலை முடிக்கிட்ட வந்து க்ரீன் இருக்கும், ரெட் இருக்கும், அப்புறம் ப்ளூ இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பின்னாடி ப்ளூ கலர் இருக்குது இல்லை க்ரீன் கலர் இருக்கா, நம்ம ஃபோட்டோ வந்து பவுன்ஸ் பண்ணி இருக்கும்போதோ இல்லை ஃப்ளாஷ் பண்ணும்போதோ அந்த கலர்ஸ் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம தலைக்கு மேலே வந்து உக்காந்துக்கும். அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது. சரிங்களா? கம்மி பண்ணுறதுக்காக. இது ஹை பாஸ் சிங்கிள். இப்போ ஹை பாஸ் சிங்கிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பையன் வந்து இப்போதான் வந்து அவர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த பையன் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மொத்தம் ரெட்டாக இருக்கு ஃபோட்டோகிராஃபி.
அதை அப்புறம் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன், மறுபடியும் எல்லோவா வச்சுட்டா கலர் ஃபுல்லாகவே வந்து கலர் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா ஹைபாஸ். அதுதான் இது ஒரு கிளிக் பண்ணாக்கா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியில் ரெட் கட் பண்ணி மொத்தம் இது பண்ணிட்டு ஓரளவுக்கு எடுத்து வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஹைபாஸ் சிங்கிள்ஸ். ஹைபாஸ்னா சிங்கிள் கலர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும் ஃபேஸில், இல்லை மொத்தம் ஃபோட்டோகிராஃபியில் அந்த மாதிரி தெரியாமல் எடுக்கிறது ஆளுங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துடும். அந்த டைம் என்ன பண்ணுறதுனாக்கா இது மாதிரி வந்து நம்ம வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, எல்லோ சிங்கிள் இங்கே ஃபுல்லாகவே எல்லோ இருக்கும். அந்த டைம் எல்லோ கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு இது வந்துடும். சரிங்களா? நான் வந்து டெமோ காட்டுறேன் உங்களுக்கு பண்ணி. இப்போ இது கலர் இன்ஜின். இது என்ன கலர் இன்ஜின்னாக்கா ஒயிட் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிரைட்னஸும் தெரியும், கான்ட்ராஸ்டும் தெரியும் உங்களுக்கு. ஹைபாஸ்னாக்கா இதுவும் ஒரு இப்போ ரொம்ப இருட்டா இருக்க போட்டோஸ் அது இது கிளிக் பண்ணாக்கா இருட்டானாக்கா டார்க்கா இருக்க போட்டோஸ் அந்த டைம் வந்து இந்த ஹைபாஸ் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பனா வந்து இதாகும். சரிங்களா? எல்லாமே நான் வந்து சாம்பிள் காட்டுறேன். ஸ்மூத் அண்ட் கிளீன் இருக்கு இல்லையா? ஸ்மூத் அண்ட் கிளீன் இது வந்து ஃபேஸ் ஸ்மூத் பண்றது. உங்களுக்கு ஸ்மூத்னாங்க என்ன தெரியும், சாஃப்ட்னஸ் பண்றது. சரிங்களா? இது வந்து ஃபேஸ் கிளீன் பண்றதுனாக்கா என்ன பர்பஸ்னா ஃபேஸ் கிளீன். இப்போ ஐக்கு கீழே வந்து பிளாக்கா இருக்கு, சில்க்கு கீழே வந்து பிளாக்கா இருக்கு, அது பிளாக் எல்லாம் எடுக்கலாம். இந்த ஒரு பட்டன்லயே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிளாக் எல்லாம் கிளீன் பண்றது, ரெண்டாவது வந்து நம்ம வந்து டச் பண்றது, பிம்பிள் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி டச் பண்றதுக்கு. இந்த ஒரே பட்டன்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எப்படி வருதுன்னு நான் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அண்டு அண்ட் ரீடு, இது உங்களுக்கு தெரியும் அழகா. இப்போ ஒன்னொன்னா நான் காமிக்கிறேன். இப்போ ரெண்டு இது பண்றது. சரிங்களா? ஒரு போட்டோ எடுத்துன்னு வரேன். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். அதுல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நெல்லு இப்போ ரெட் கலர்ஸ் இதெல்லாம் சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இது காமிக்கிறேன். சும்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? வந்து ஐபாஸ் இருக்கு, பிளாக் போட்டு இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணாக்கா இப்போ இங்கே பாருங்க, தலைக்கு முடிக்கு மேலே பாருங்க, இப்போ இங்கே ப்ளூ இருக்கிறது அப்படியே வந்து இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இப்போ பின்னாடி இருக்க ப்ளூஸ் வந்து இது ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இங்கே தலைக்கு முடிக்கு மேலே வந்து இருக்கு. அது எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணுமா? அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து பிளாக் கலர் இருக்கு இல்லையா? இப்போ இது என்ன ஏரி இருக்கு? ப்ளூ ஏரி இருக்கு. நல்லா தெரியுது நமக்கு ப்ளூ ஏரி இருக்கு அப்படின்னு. சரிங்களா? இப்போ ப்ளூ வந்து என்ன பண்றதுனாக்கா கிளிக் பண்ற ப்ளூ கிளிக் பண்ணாக்கா இங்க பாருங்க, பிளாக் கலர்ல ப்ளூ கிளிக் பண்றேன். ப்ளூ கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூ கம்மி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து பிளாக் வந்துச்சு. உங்களுக்கு ப்ளூ கம்மி ஆகிட்டு பிளாக் வந்துச்சு. ஸோ ஒரே கிளிக்ல உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கிறது மட்டும் தான் போயிடுச்சு அப்படியே. சரிங்களா? அது மாதிரி தான். இது நீங்கள் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹைபாஸ்னா நான் சொன்னேன் இல்லையா சிங்கிள் கலர்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வந்து ரெட் கலர்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இப்போ பாருங்க ரெட் கலர்ஸ். இப்போ இது மேலே என்ன கலர் ஏறி இருக்குன்னு பார்க்கணும். ரெட்டு, ப்ளூவா, இல்லை க்ரீனா, எல்லோவா அப்படின்னு. இப்போ இதுக்கு மேலே வந்து மெஜெண்டானா ரெட்டு தான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா? அந்த வந்து ரெட்டு வந்து கம்மி பண்ணுறது. இப்போ சிங்கிள் கலர்ஸ் வந்து இருக்குது ஹைபாஸ் கலர். இப்போ ரெட் வந்து கிளிக் பண்ணுறது. இப்போ கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க இப்படி வந்துச்சு உங்களுக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம். ஏன்னா எல்லாமே வந்து இது பண்ண. இப்போ இதில் வந்து ப்ளூ ஏறிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ப்ளூ வந்து கம்மி பண்ணுறோம். இங்கே பாருங்க ப்ளூ க்ரீன் ஆயிடுச்சு. ரெட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் கொஞ்சம். ரெட் இன்க்ரீஸ் பண்ணாக்கா இங்கே பாருங்க கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாக்கா மைனஸ் போதும். இது வரைக்கும் ஓரளவுக்கு வந்துச்சா? இப்போ வந்து ப்ளூ கான்ட்ராஸ்ட் ஏதாவது வந்து ஒயிட் பேலன்ஸ் பாருங்க. ஒயிட் பேலன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரைட்னஸ் கொடுங்க. பிரைட்னஸ் கொடுத்தாக்கா ஓரளவுக்கு வந்துச்சா? கான்ட்ராஸ்ட் கொடுங்க. நம்ம ஒன்று இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வச்சு காமிக்கிறது. நான் இது இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து
முன்னாடி தான் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் எப்படி இந்த ஃபோட்டோஸ் இது சிங்கிள் கலர்ஸில் இருந்தது. ஸோ சிங்கிள் கலர்ஸில் இருந்தது வந்து இங்கே பாருங்கள் ரெட்டு இதெல்லாம் வந்து க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே பின்னாடி இருக்கிறது வந்து ரெட்டாக வந்து வந்துருக்கு. மொத்தமாக வந்து ஷர்ட் கலர்ஸ் ஃபேஸ் கலர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க கேட்டா. ஸோ இதுதான் ஹை பாஸ்ன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிங்கிள் கலர்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி எல்லோ இருந்துச்சுனாக்கா ப்ளூ இருந்துச்சுன்னா சேம் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஒரு கிளிக்ல மொத்தமாக வரும்னாக்கா வரும், இல்லைன்னு இல்லை, ஓரளவுக்கு வரும். அது அப்புறமா இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, அதில் என்ன கம்மி இருக்கு என்ன ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா. இப்போ பாருங்க இந்த ஃபோட்டோஸ்க்கு இந்த ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஃபோட்டோஸ் நார்மலாக ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கா, இது வந்து ரெட் கலர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். சரி, ஓகேங்களா. இப்போ இது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பிளாக் இது மூணுமே முடிஞ்சிச்சு, சரிங்களா. கலர் அண்ட் ரெட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெட் இல்லை இது கலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸு. இப்போ பிளாக் கலர்ஸ் இதுவும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, இதுவும் காமிச்சிட்டேன், ஹை பாஸ் இதுவும் காமிச்சிட்டேன். இப்போ இதுலேயும் ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, ஒயிட் பேலன்ஸ். இருந்தாலும் நான் இன்னும் ஒரு ஃபோட்டோஸ் காட்டுற பாருங்க. இப்போ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து ப்ளூ ஏறிட்டு இருக்கு, சரிங்களா. ப்ளூ ஃபேஸில் வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்க, சரி ரெட் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ நான் ப்ளூ கம்மி பண்ணுறேன், சரிதா. ப்ளூ கம்மி பண்ணாங்க இதாகிடுச்சு, ப்ளூ போயிடுச்சு பாருங்க, மைனஸ் பண்ணாங்க, ப்ளூ போயிடுச்சு. இப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணுங்க, ஒயிட் பேலன்ஸ் பாருங்க. கான்ட்ராஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு ஒரு ஃபேஸ் இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் ஆகிடுச்சு. ஒயிட் பேலன்ஸ் பண்ணி பாருங்க, ஒயிட் பேலன்ஸாக ஓரளவுக்கு வந்துச்சு இருக்குது, சரிங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ப்ளூ வந்து ஏறி இருக்கு ஃபேஸில் இல்லையா. எல்லோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ளூ மைனஸ் பண்ணுறோம், ஃபேஸில் கம்மி ஆகிடுச்சு பாருங்க, அவங்க ஃபேஸ் கலர்ஸ் வந்துச்சா. இப்போ ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னாக்கா ரெட் இன்க்ரீஸ் பண்ணாக்கா ஓரளவுக்கு ஃபேஸ் வந்துச்சு, அவ்வளோ. லைட் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்க, இது காமிக்கிறதுனால டூப்ளிகேட் வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணுறேன், ஒரிஜினல் பாருங்க. கரெக்டாக இந்த ஃபேஸ்க்கு ஜூம் பண்ணி காமிக்க பாருங்க, இந்த ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ்க்கு எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக ப்ளூவாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் கலர் எடுத்துன்னு வந்துக்கிறோம் அழகாக இந்த பேஸ் பண்ணி, அவ்வளோதான், சரிங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு, ஒயிட் பேலன்ஸு, பிரைட்னஸ் இதெல்லாம் இந்த ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எதுக்காகன்னு இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மூத்துக்கு வரோம், சரிங்களா. போஸ்டில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இது இருக்குது. இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வச்சுருந்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக டிஸ்பிளேல வச்சுருந்தேன் இல்லையா, ஆயிரத்துக்காக வந்து டிஸ்பிளேல வச்சுருந்த ஃபோட்டோஸ் இது, இந்த ஃபோட்டோஸ் தான் இது பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோஸ்க்கே நம்ம வந்து நேராகவே பண்ண போகிறோம் கம்ப்யூட்டரில், சரிங்களா. எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்காங்க ஃபோட்டோஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒயிட் பேலன்ஸ் பார்க்குறேன் நான். ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் வந்துச்சா, இன்னொரு வாட்டி கூட ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் ஆகலாம், இன்னொரு வாட்டி கூட. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சா, பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து ஒயிட் பேலன்ஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதாகும், செகண்ட் டைம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறது, நம்ம ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் பண்ணுறது கான்ட்ராஸ்டாக வரும், சரிதா. ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே இதாகாது. இப்போ என்ன பண்ணுறதுனா நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே பாருங்கள் சாஃப்ட்னஸ் பண்ணுறோம். சாஃப்ட்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணில் இதில் இருக்குல்ல பிம்பிள்ஸு இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறோம். ஸ்மூத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் க்ளீன் கொடுக்குறோம், சரிங்களா. ஃபேஸ் க்ளீன் கொடுத்தாக்க இங்கே பாருங்கள் ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் சின்னதாக பெருசாக ரவுண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சின்னதாக பெருசாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது சின்ன பண்ணுறதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் இருக்கு இல்லையா, அது இது பண்ணும் ஆக்சுவலாக, சரிங்களா. இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் போதும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஓகேங்களா. ஃபேஸ் கிட்ட இல்லை மூக்கு இந்த இதுகிட்ட எல்லாம் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுகிட்ட எல்லாம் வந்து நெக் இருக்குது, நெக்கு கீழே பிளாக் இருக்குது, இந்த சைடெல்லாம் வந்து தெரிஞ்சா மூவ் ஆகுதா பிளாக். இதெல்லாம் வந்து லைட்டாக எங்கெங்கே பிளாக் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அங்கே, சரிங்களா. மேக்ஸிமம் கண்ணுக்கிட்ட தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, கண்ணுக்கிட்ட வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணக்கூடாதான்னு கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நாம்.
ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், அது ஃபஸ்ட்டு டைம் இது க்ளீன் பண்ணும்போது நெக்ஸ்ட் பட்டன் என்ன கேட்குது பாருங்க, பிம்பிள் க்ளீன்னு வருது பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த வந்து ஃபேஸ் க்ளீன் இருந்தது, இப்போ பிம்பிள் க்ளீன்னு வருது பாருங்க. இந்த பிம்பிள் க்ளீன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இதாகிடுச்சா. இப்போ இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் போயிடும். இந்த இது வந்து ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கே பாருங்க, நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுவுடைய தான் இங்கே வந்து எடுத்துன்னு வரோம். நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்துன்னு வரோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணாங்க இங்கே போயிடும் பாருங்க. இங்கே பிம்பிள்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரே கிளிக்கில் மொத்தமாக போயிடுச்சுவாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எங்கே பிம்பிள்ஸ் இருங்க பாருங்க, இங்கே பிம்பிள்ஸ் இருக்கா இங்கே கிளிக் பண்ணுங்கள் போயிடும். அவ்வளோதான். சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும். சரிங்களா? எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. ஃபேஸில் வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள், எங்கே இருக்குது அப்படின்னு சின்ன பிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த பல்லு தெரியுது, லைட்டாக என்ன பண்ணால் சின்னதாக பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும் உங்களுக்கு இதாகிடும். அதை இதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள், போயிடுச்சு பாருங்க. அழகாக நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சா. க்ளீன் ஆகிட்ட அப்புறமா இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்மூத் கொடுக்குறோம். சரி, இது ஃபினிஷ் பண்ணிடணும். ஆக்சுவலாக இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, இது க்ளீன். ஓகேங்களா? இப்போ ஸ்மூத் கொடுத்தாச்சு, ஸ்மூத் வந்துச்சு ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள் ஃபேஸில் ஸ்மூத் வந்துருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது ஸ்மூத்னஸ் தெரியுதா? கண்ணுக்கிட்ட எல்லாம் வந்து பாருங்கள். இன்னொரு வாட்டி ஸ்மூத் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஜுவல்ஸ் எல்லாம் எதுவுமே அடி வாங்காது உங்களுக்கு. ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். சில இடத்துலலாம் நான் ஸ்மூத் பண்ணாக்கா என்ன ஆகுனாக்கா ஜுவல்ஸ் எல்லாம் அடி வாங்கும். சரிங்களா? அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்காது உங்களுக்கு. அப்படியே இருக்கும், ஷார்ப்னஸாக இருக்கும். அப்படியே ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், ஷார்ப்னஸாக வந்துச்சு பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். ஃபேஸ் எல்லாம் வந்து ஸ்மூத் ஆகிட்டு சரிதா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது ஃபேஸ் இது வந்து ஒரிஜினல் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் பண்ணி கம்ப்யூட்டர் பாருங்க. நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இதுதான் நான் வச்சிருந்த ஃபோட்டோஸ். உங்களுக்கு ஆய்டில் கூட இதுதான் ஃபோட்டோஸ் வச்சுருந்தது. நேராகவே பண்ணி காமிச்சிட்டேன்னா ஓகேங்களா? இதுதான். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஜாஸ்தியாக இருக்குது ஃபேஸில் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரெட் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ எனக்கு வந்து கொஞ்சம் வேணும்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ. இல்லை கம்மி வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? முடியல பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. அதனால பிளாக் எதுவுமே கை வைக்க தேவையில்லை, நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒர்க் வந்து முடிஞ்சு ஸ்மூத்து ஃபேஸ் கிளியர் இது தெரிஞ்சிச்சா. இதான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், இதான் அப்டேட் எடுத்துன்னு வந்துடுவோம் நம்ம. நீங்கள் பயன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அப்டேட் என்ன வந்து இருக்குதுனாக்கா நெக்ஸ்ட் அப்டேட்டு. இப்போது ஒரு நண்பர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கஸ்டமரு ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஆக்சுவலாக அவர் வந்து மதுரையில் இருக்காரு. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நான் சேவ் பண்ணாக்கா சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டாக்கா சேவ் ஆகிடுது, நான் ஒர்க் பண்ணிடுறேன். பாதியில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்டார்டிங்கில் இருந்தால் வருது. இப்போ நான் பாதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எங்கேருந்து இன்னும் வர மாட்டேங்குது, பாதி ஃபுல்லாகவே வருது மறுபடியும் ப்ரோக்ராமும் அது அப்படின்னு. அதனால இப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நண்பர் வந்து சொன்னதுனால எனக்கு அந்த குறை தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அந்த குறை தெரிஞ்சதுனால நான் வந்து அதை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ அப்டேட் என்ன பண்ணிக்கிறோம்னா அப்டேட்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணாக்கா இங்கே சேவ் ஆகிடுது, ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்துடுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணாக்கா மொத்தமாக வந்துடுது. சரி, சேவ் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்துடும் டோட்டலாகவே அது கிளிக் பண்ணாலே. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது அப்படியே வெளில க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகிறோம் அப்படின்னாக்கா அப்டேட் கொடுத்துட்டாக்கா ஆக்சுவலாக எங்கே இருக்குது அங்கேருந்து மறுபடியும் இது வரும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது பாருங்க, இங்கேருந்து ஒரு ஃபைல்ஸ் எடுக்கிறேன். ஃபைல்ஸ் எடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறதாங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து போட்டுடுறேன். இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணாக்கா அங்கே போயிடுது. இப்போ வந்து இது கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிட்டு இது ஃபோட்டோஸ் போடுறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகணும். இது வரைக்கும் சேவ் ஆகணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா
அப்டேட் கொடுத்தாக்கா அது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க, இதுதான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் எங்கேருந்து இது பண்ணீங்களோ அங்கே இருந்தால் இது ஆகும். இது முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து ஒரு நண்பர் சொன்னதுனால அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இது ஒரு அப்டேட். இதில் இன்னொரு நண்பர் வந்து இன்னொரு ஆக்சுவலாக ஒரு வேலூர் நினைக்கிறேன், அவரும் என்ன பண்ண சொன்னாருனாக்கா, இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கு, நான் வந்து சரி பிரிவு பார்க்கணும் ஃபோட்டோஸு, கண்ணு மூடினாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணாக்கா ஃபோட்டோஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க, பிரிவு இமேஜஸ் இருக்கு பாருங்க, பிரிவு இமேஜஸ் கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து பிரிவு வந்துடும். சரிதா? நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கலாம். கீபோர்டில் கூட அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் இமேஜஸ். சரிங்களா? இப்போ வந்து நண்பர் சொன்னதுனால நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், அவரும் கஸ்டமர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ் அவரும். ஸோ அவர் ஒரு குறை சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக பண்ணுவோம். பண்ண முடியாத இதெல்லாம் வந்து சொன்னாக்கா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? அவர் சொன்னார் எனக்கு பிரிவு வேணும் அப்படின்னு, அதனால நான் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு நண்பர் சொன்னார் என்னன்னாக்கா, இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணால் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிட்டு இது எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஃபில்ல போயிட்டு வச்சிடும். இங்கே பாருங்க, இப்போ இந்த இது செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபில் கொடுக்குறோம். ஃபில் கொடுத்தாக்கா இப்போ எடிட் பண்ணிட்டு அங்கே எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டோம் நம்ம ஃபோட்டோஸ். இது வச்சுட்டாக்கா இங்கே அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்படியே இருக்கு. சரிதா? இந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்படியே இருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் இருக்கு பாருங்க, அந்த ரிமூவ் கொடுங்க. முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ பண்ணுறது ரிமூவ் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அதுவும் யூஸ்டு ஃபோல்டரில் போய்டும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது சப்போஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ண ஃபோட்டோஸ் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ரைட் கிளிக் பண்ணிட்டு அங்கே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அண்டு கொடுத்துட்டா அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு சரிதா? வந்துச்சு பாருங்க, அண்டு கொடுத்தாங்க ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து போன ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அண்டு கொடுத்தா போயிடும். ஓகேங்களா? இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா, இப்போ செலக்ட் பண்ணாக்கா ஃபோட்டோஸு நடுவில் எங்கேயாவது ஒன்று செலக்ட் பண்ணிடும். இப்போ நடுவில் எங்கேயாவது செலக்ட் பண்ணிட்டா திடீர்னு வந்து இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இங்கே காட்டும் நம்மளுக்கு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம். 5 ஃபோட்டோ ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மூவ் பண்ணிட்டா உடனே ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கே உள்ள இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணுவோம். அதனால வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்செலக்டட் ஆல் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அன்செலக்ட் ஆல் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. மொத்தமே இப்போ எக்ஸாம்பிள் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்செலக்டட் கொடுத்துருங்க. அன்செலக்டட் கொடுத்தாக்க மொத்தமாக போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? இது அப்டேட் எடுத்துன்னு வந்துருக்கோம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நண்பர் கேட்டாங்க, ஸோ அதனால எடுத்துன்னு வந்துருக்கோம் ஒன்று ஒன்று. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னாக்கா சொல்லுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அது அப்டேட் எடுத்துன்னு வந்துடலாம். சரிங்களா? இன்னொரு அப்டேட் என்ன வந்துருக்குனாக்கா, முன்னாடி வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணாக்கா ப்ரௌஸில் போயிட்டு சிங்கிள் தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்டர்ஸ். இங்கே பாருங்க, இப்போ இன்னொரு ஃபோல்டர் எடுத்துன்னு வரணுன்னாக்கா ப்ரோக்ராம் வேறு ஏதாவது நீங்கள் வந்து இப்போ ஃபோல்டர்ஸ் இங்கே எடுத்து வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் காட்டுறீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஃபோட்டோஸ் போஸ்ட் எத்தனை ஃபோட்டோ வேணா கூட எடுத்து வந்து வச்சுக்கலாம் இங்கே நீங்கள். இப்போ புரியுதுங்களா? இப்போ முன்னாடி வந்து ஒரே ஒரு ஃபோல்டர் 2 ப்ரௌஸ் தான் இருந்தது. 2 ப்ரௌஸில் இந்த ப்ரௌஸ் கூட எடுத்துன்னு வரலாம். நீங்கள் இந்த ப்ரௌஸில் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துன்னு வரலாம். ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னாக்கா எடுத்துன்னு வரலாம். சரிங்களா? அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஃபோட்டோஸ் இல்லை, அதனால வரல. இப்போ 2 ப்ரௌஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌஸில் சிங்கிள் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஃபோட்டோஸ் இதில் வந்து நீங்கள் ஃபோல்டர்ஸ் வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து எடுத்துன்னு வந்துடலாம். மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இன்னொரு ஃபோல்டர் இங்கே எடுத்துன்னு வரணும். இப்போ இது ஒரு ஃபோல்டரா, சரிங்களா? இப்போ இன்னொரு ஃபோல்டர் வேணும்னா கூட மறுபடியும் நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, ஃபோட்டோஸ் 2 எடுத்துன்னு வந்தேன். ஸோ இது ஒரு ஃபோல்டரு, நிறைய ஃபோல்டர். உங்களுக்கு என்ன ஃபோல்டர் எத்தனை ஃபோல்டர் வேணுமோ எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தாக்கா சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணிடுறீங்க, இதுவும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டா போயிடுச்சு, மொத்தமாக க்ளீன் ஆயிடுச்சா?
ஓகேங்களா. இதுவும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு இதுவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அது வேணும்னாக்கா இங்கே பாருங்க, இது கிளிக் பண்ணாலே மொத்தமாக என்னென்ன போயிருந்தது அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து அப்டேட் ஆகிட்டு இருந்தது, அதனால வந்து மொத்தமாக வந்து வந்துச்சு. மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதில். சரிங்களா. ஓகே, உங்களுக்கு அப்டேட் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா. இப்போ இது வரைக்கும் அப்டேட் வந்துருக்கு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதுவும் வந்து இந்த ஃபோல்டருடைய விஷயம் கூட ஒரு நண்பர் சொன்னது தான். அதனால நான் ஏன்னா ஒரே ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கு, நான் எனக்கு வந்து 2-3 ஃபோல்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதனால அது எடுத்துன்னு வந்து நம்ம. சரிங்களா. நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா தைரியமா நீங்க வந்து சொல்லலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி இருந்தாக்கா எனக்கு நல்லா இருக்கும். இன்னொரு நண்பர் வந்து சொல்லிக்கிறாரு, இந்த பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு. ஏன்னா இந்த வந்து திடீர்னு வந்து ஆட்டோ கலர்ஸ் இருக்கு, யூஎன்மி இருக்கு, அந்த மாதிரி வருது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்னொன்னா நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். சரிங்களா. ஒன்னொன்னா பண்றேன் நான். இப்போ அடுத்தது வந்து அப்டேட்ல வந்து கண்டிப்பா அந்த அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.